ஒரு சிறிய கிராமம் அருகே ஒரு பசுமையான காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு புத்திசாலி ஆமை மற்றும் ஒரு வேகமான முயல் வசித்து வந்தன. முன்பு நடந்த பந்தயத்தில் ஆமை வென்றது என்பதே அனைவரும் அறிந்த நிகழ்வு. இந்த வெற்றிக்கு பிறகு முயல் தொடர்ந்து பயிற்சி எடுத்தது. நான் இனிமேல் ஒரு பந்தயத்திலையும் தோக்க மாட்டேன் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்தது. ஆமை எப்போதும் போல் அமைதியாகவும் யாரையும் திட்டாமலும் இருந்தது. ஒரு நாள் முயல் மீண்டும் ஆமையை சந்தித்து, இந்த முறை நீ எனக்கு ஜெயிக்க முடியாது, மற்றொரு பந்தயத்துக்கு ரெடியா என்றது. ஆமை சிரித்துக்கொண்டு, வேறுபாடு ஏதுமில்லை, ஆனால் நாம் இந்த முறை ஒரு ஆற்றை கடந்து போகும் பாதையில் பந்தயம் வைப்போமா என்றது. முயல் உடனே ஒப்புக்கொண்டது. பந்தயம் தொடங்கியது. முதலில் முயல் வேகமாக ஓடியது. ஆனால் வழியிலேயே ஒரு ஆறு வந்தது. முயலுக்கு நீந்த தெரியாது. அது அங்கு நின்று நின்று பயந்து கொண்டிருந்தது. ஆமை மெதுவாக வந்தது. ஆனால் நீந்தும் திறமை இருந்ததால் அது ஆற்றை கடந்து மற்ற பக்கத்தில் போய் பறந்தது போல ஓடி வெற்றி பெற்றது. முயல் நிம்மதியாக நின்று, நான் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கிறது என்று நினைத்தது.